இப்போ ரீசெண்டா இன்ஸ்டாகிராம்ல அதிகமா யூஸ் பண்ணிட்டு இருக்க இந்த ஒரு டெம்ப்ளேட்டான ரீல் தான். இந்த மாதிரி ரீல்ஸை எப்படி உங்களுடைய போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வச்சு எப்படி எடிட் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். ரொம்பவே சிம்பிள் தான். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ட்ரெண்டிங்கான ரீல்ஸ் உங்களுடைய போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வச்சு நீங்க வந்து எடிட் பண்ணிக்க முடியும். அதுக்கு நமக்கு தேவைப்படுறது CapCut அப்படிங்கிற ஒரு ஆப் தான். இந்த ஆப் நம்ம ஊர்ல அவைலபிளா இருக்காது, பிளே ஸ்டோர்ல இருக்காது. ஸோ நீங்க நேரா கூகுள்ல போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. CapCut டவுன்லோட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஒரு 250 MB டவுன்லோட் ஆயிடும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த CapCut நம்மள ஒர்க் ஆகாது இல்லையா, அதுக்காக என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா இது ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு நமக்கு வந்து ஒரு செக்யூர் VPN வேணும். நீங்க எந்த VPN யூஸ் பண்ணிக்கோங்க, அது US கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கணும். மோஸ்ட் ஆஃப் ரெஃபர் பண்றது என்னன்னா அந்த செக்யூர் VPN தான். இப்போ அந்த செக்யூர் VPN லிங்கை மட்டும் நான் வீடியோக்கள் இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். நீங்க அந்த CapCut வந்து டேரக்டா கூகுள்ல போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோட் பண்ணிட்ட அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க அந்த செக்யூர் VPN ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்ட அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க நமக்கு ஒரு உலக உருண்டை மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணி இதை வந்து நீங்க யூஎஸ்ல கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ யூஎஸ் அப்படிங்கிறக்கும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆயிடும். நீங்க நோட்டிபிகேஷன் கூட செக் பண்ணிக்கலாம். VPN அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இதை நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். ஆனா இந்த டெம்ப்ளேட் நம்ம எப்படி எடுக்கலாம்னு பாத்தீங்கன்னா அதுவும் இந்த ஒரு வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்திருக்கேன். ஸோ லிங்க் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஒரு பேஜ் தான் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த ஒரு பேஜில் நீங்க ஜஸ்ட் கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்க. அங்க நமக்கு பாத்தீங்கன்னா யூஸ் டெம்ப்ளேட் ஆன் CapCut அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த ரெட் கலர் மாதிரி இருக்குல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுனே பாத்தீங்கன்னா இப்போ டைரக்டா அந்த ஆப் நமக்கு ஓப்பன் ஆயிடும். ஸோ பாத்தீங்கன்னா இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகே, இங்க பாத்தீங்கன்னா நமக்கு வந்து யூஸ் டெம்ப்ளேட் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ண அப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ நீங்க வீடியோஸ் அண்ட் போட்டோஸ் எதுனா நீங்க வந்து ஈஸியா செட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு போட்டோ வந்து டவுன்லோட் பண்ணிருக்கேன். அந்த போட்டோ வந்து இதுல எடிட் பண்றேன். அதுக்கு முன்னாடி நீங்க அந்த ட்ரெண்டிங்கான சாங் இருக்கு இல்லையா, அந்த சாங்கை நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. MP3 அதான் உங்களுக்கு வந்து பெஸ்டா இருக்கும். ஸோ ஜஸ்ட் ஒரு டைம் எடுத்துக்கும். அந்த டைம் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஏன்னா நம்மளோட போட்டோ வந்து அப்லோட் ஆகிட்டு இருக்கு. அதே போல வீடியோக்கும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், வெயிட் பண்ணுங்க. இப்போ நம்மளுடைய போட்டோ அண்ட் வீடியோஸ் இதில் அப்லோட் ஆயிடுச்சு. ஆனதுக்கப்புறம் அந்த ட்ரெண்டிங்கான சாங் இருக்கு இல்லையா, அதை நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. MP3 இல்ல வீடியோ இருந்தா கூட சரி, அதை நீங்க வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்க முடியும். இப்போ நமக்கு பாத்தீங்கன்னா இங்க ஒரு மியூசிக் சிம்பிள் இருக்கும் இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அங்க ஒரிஜினல் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்க நமக்கு பாத்தீங்கன்னா ஆட் சவுண்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதோடனே பாத்தீங்கன்னா இங்க என்ன இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய மொபைல்ல ஃபைல் மேனேஜர் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்க எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு இருக்கு. ஸோ உங்களோட மொபைல்ல இருக்கிற வீடியோவை நீங்க வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி MP3 கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். இல்ல MP3 ஆல்ரெடி இருக்கு அப்படின்னா அங்க டிவைஸ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ரீசெண்டா டவுன்லோட் பண்ணி வச்சிருக்க சாங் இருக்கும். அது பிரஸ் ஐக்கன் போட்டீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா அது வந்து ஆட் ஆயிடும். இப்போ பாத்தீங்கன்னா நான் ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னா இப்போ நீங்க இந்த எக்ஸ்போர்ட் அப்படின்னு கொடுத்து ஸோ டேரக்டா பாத்தீங்கன்னா நீங்க வந்து இதை உங்களுடைய மொபைல் நீங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். ரொம்பவே சிம்பிள் தான். ஸோ இந்த எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. இங்க நமக்கு எக்ஸ்போர்ட் வித்தவுட் வாட்டர் மார்க் இருக்கணும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதா அப்படின்னா நமக்கு வித்தின் செகண்ட்குள்ள பாத்தீங்கன்னா இது நமக்கு டவுன்லோட் ஆயிடும். இப்போ ஈஸியா நீங்க உங்களுடைய இன்ஸ்டா மற்றும் எந்த சோஷியல் மீடியாவும் ஈஸியா வந்து ஷேர் பண்ணிக்க முடியும். இது எல்லா லிங்க் நான் வீடியோக்குள்ள இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் தென் CapCut உடைய லிங்க் மட்டும் நான் கொடுக்கல, நீங்க கூகுள்ல போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம்.